ஓம் கரூர் சித்தர் பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த கோள்களின் சஞ்சாரங்களையே வைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் சொன்னாலே தமிழ் மாதங்களில் 2 மாதங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி 16 ஆவணி 14 வரைக்குள்ள இந்த நாட்கள் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்ம எப்போது நமக்கு திருமணம், ஒரு தொழில், ஒரு பண வருவாய் எப்படி இருக்கும், வீடு கட்டலாமா இல்ல முதலீடு எதுல நம்ம போடுறது, மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், காதல் இந்த போய் நாங்க இந்த காதலுக்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாங்க செய்யலாமா, ப்ரப்போசல் பண்ணலாமா, இல்ல பிரேக்கப்ல இருக்கு எங்க காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக பார்க்கவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லியாச்சு. ஏன்னா உங்களுக்கு 10லயே சூரியன் புதன் குரு, 10ல் குரு பதவி பரிபோகமா இல்ல, உங்களுடைய சிறப்பான செயல்பாடால் உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்வீங்கன்னு சொல்லியாச்சு. பொருளாதார முன்னேற்றம், மன மகிழ்ச்சி, புதிய முயற்சிகளால் வெற்றி, சிறந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்பால் அலுவலகத்திலேயே நீங்க எல்லார்கிட்டையும் புகழ் பாராட்டு பெறுவீங்க. புதிய முயற்சிகள், நீண்ட நாள் ஒரு திட்டம்லாம் வச்சிருந்தீங்கன்னா அது இப்ப உங்களுக்கு தடையில்லாம நடக்கக்கூடியது. 6ல் சனி, எதிரிகளையே வெல்லிடுவீங்கன்னு சொல்லலாம். எதிரியே யாரும் இருக்க மாட்டாங்க, நேர்முக மறைமுக எதிரி எல்லாருமே போயிடுவாங்கன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு ரொம்ப அருமை. உங்களை குடல் பிறப்பவர்களே உங்களுக்கு வழி சொல்லி கொடுப்பாங்க. உங்களுடைய ஆசிரியரா இருக்கட்டும், உங்களுடைய சீனியர்ஸா இருக்கட்டும், உங்களுடைய குருவா இருக்கட்டும், உங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், நீங்க என்ன படிக்கணும், எந்த வழியில போகணுன்றத அவங்களே திட்டம் போட்டு கொடுத்துருவாங்க. எக்ஸாமா இருந்தாலும், காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும், இல்ல அடுத்த மேற்கல்வியா இருந்தாலும் அனைத்திற்குமா திட்டங்களை சிறப்பாக செய்து அதில் வெற்றியடையக்கூடிய அருமையான மாதம் சொல்லலாம். காதல், திருமணம் இதெல்லாம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா பெருசா ஆர்கியூமெண்ட் எதுவும் வச்சுக்காதீங்க. பொறுமை நிதானம் தேவை. தேவையில்லாத விஷயங்களை பேசி நீங்க பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம். இயல்பாக கடந்து வருவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதியே நம்மளுக்கு முதல்ல 11ல் இருப்பாரு, பின் 12க்கு போயிடுவாரு. உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களுடைய அனைத்துமே பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, பினான்சியலி எல்லாமே ட்ரெயின் ஆகும். எதுக்காக ஆகும்னு சொன்னா குடும்பத்துக்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக. இதனால வேலை பளு ஜாஸ்தியா இருக்கும், பொறுப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். என் மனைவி மாதிரி சமைக்க முடியாது, இவங்களை மாதிரி இந்த ஆபீஸ்ல நிர்வாகம் பண்ண முடியாது, என் மருமக மாதிரி வராது, என் மகன் மாதிரி வராது, எங்க அக்கா மாதிரி வராது, பாராட்டுகள் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு என்னடா நம்மளுக்குன்னு எதுவும் இங்க பெருசா ஒரு திருப்தியா எதுவும் நடக்கலையே என்ற ஒரு விரக்தி இருக்கும். இதையெல்லாம் தூக்கி போடுங்க. நம்ம அடுத்தவருக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது அதுவே ஒரு பேரின்பன்றத நினைக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு துலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்குமே அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லலாம். நெருங்கிய உறவினரிடம் இருந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி இப்ப மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலம். ஆரோக்கியம் 5ல் ராகு இருக்கிறதுனால அடிவயிறு பிரச்சனை, அதே போல ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படுறது, உடல் ரீதியாக ஒரு சிலருக்கு உஷ்ணம் ஏற்படுவது, அசிடிட்டி, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொள்ளணும். சனிக்கிழமைகளை எண்ணெய் தேய்த்து குளிப்பது துலாமிற்கு ரொம்ப அவசியம். ஏன்னா சனி உச்சமாகிற வீடு. அதனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா வயதானவர்கள் உங்கள் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து உங்களுக்கு கண்டக சனி வரப்போகுது. அதற்கு முன்னாடியே நீங்க சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கான ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொள்ளணும். ஒரு சரியான தொழில், ஒரு சரியான ஒரு இருப்பிடம், ஒரு சரியான வாழ்க்கை, குழந்தைகளுக்கான ஒரு எதிர்காலத்துக்கான திட்டங்கள், உங்களுக்கான எதிர்காலத்துக்கான முதலீடுகள், வரவு செலவு, தஸ்தாவேஜ், பத்திரம், ஆவணம் சார்ந்த எல்லா விஷயங்கள்லயும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா அடுத்த வரக்கூடிய இந்த கண்டக சனியெல்லாம் நீங்க ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம். அப்ப துலாமிற்கு இந்த மாதம் அனைத்துமே சிறப்பு. பொறுமை நிதானம் விழிப்புணர்வு இருந்தால் இன்னும் கூடுதல் பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். விடாமுயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அந்த புத்தி சாதுரியமும் உங்களை வெற்றியின் சிகரத்திற்கு கொண்டு செல்லும். துலாம் ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.